பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத், 155 ரோது பரி, பொபினி. பிரான்ஸ் உட்பட சில ஐரோப்பிய நாடுகளுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் கவனத்திற்கு இந்த எச்சரிக்கை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பிரான்ஸ், போர்த்துகல், கிரீஸ், ஸ்பெயின் நாடுகளின் வெப்ப அலை தொடர்பாக பிரிட்டன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆகஸ்ட் 24 அன்று பிரிட்டன் அரசாங்கம் கோடைகால பயண அறிவுறுத்தலை புதுப்பித்துள்ளது. இதில் போர்த்துகல், கிரீஸ், ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. கோடை விடுமுறை காலத்தில் லட்சக்கணக்கான பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் ஐரோப்பாவுக்கு பயணிக்க தயாராகும் இந்த நேரத்தில் அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. அதிகரிக்கும் வெப்ப அலை, காட்டு தீ, முக்கிய சுற்றுலா நகரங்களில் மக்கள் கூட்டம் ஏற்படும் பொழுது ஏற்படும் அபாயங்கள், சில பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் போன்ற காரணங்களால் இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. கோடை மாதங்களில் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை ஸ்பெயின், கிரீஸ், பிரான்ஸ், போர்த்துகல் நாடுகளில் காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளது. இந்த நாடுகளில் சுற்றுலா செல்லும் பயணிகள் காட்டுத்தீ அபாயம் மற்றும் அவசரகால நடைமுறைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாரிஸில் பொது போக்குவரத்துகள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இதனால் பொது போக்குவரத்து பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். ஆகஸ்ட் 31 வரை மெட்ரோ, ஏரையார் சேவைகளில் இடையூறுகள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ஏரையார் வழித்தடங்களிலும் மெட்ரோ ஏரையார் நிலையங்களிலும் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாகவே இந்த போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த போக்குவரத்து இடையூறுகள் இருக்கும் என RATP, SNCF ஆகியவை அறிவித்துள்ளன. பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிடுவதற்கு முன்னதாக இவற்றை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்க பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஃப்ரீ சிம் கார்டு.
காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோங் பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா பாரிஸ் 10 கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் பிரான்சுவா பைரோவுக்கு வரவிருக்கும் நாட்கள் மிகவும் சவாலானதாக அமையும் என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவு சமூக கோபத்தையும் அரசியல் நெருக்கடிகளையும் உருவாக்கியிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் 43.8 பில்லியன் யூரோவை மிச்சப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குடியரசுத் தலைவரின் கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் இந்த வரவு செலவு திட்ட வரைவு நிராகரிக்கப்படலாம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசாங்கத்தின் மீது கொண்டுவரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சுவா பைரோ வரலாற்றின் உயரத்திற்கு ஏற்ப ஒரு புதிய தொடக்கம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதாவது இந்த சவாலான சூழ்நிலையில் அரசியல் தலைவர்கள் மக்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரான்சில் பொருளாதார சீர்திருத்தங்கள், வரவு செலவு திட்ட குறைப்புகள் தொடர்பாக சமூகத்தில் கோபம் அதிகரித்து வருகிறது. இதனால் அரசியல் நிலைமை மிகவும் பீடிக்கிறது. பிரான்சுவா பைரோவின் தலைமையில் அரசாங்கம் எவ்வாறு இந்த சவால்களை சமாளிக்கும் என்பது முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது. இந்த சூழ்நிலையில் பிரான்சின் அரசியல் மற்றும் சமூக நிலைமைகள் எவ்வாறு உருவாகும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோ ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு செய்தியாளர் கூட்டத்தில் பேசவுள்ளார். இதில் 2026 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து விளக்கம் அளிப்பதோடு அரசியல் பிரிவினர்களுக்கான சலுகைகளை நீக்குவது குறித்தும் அறிவிக்க உள்ளார். 2026 ஆண்டிற்கான 43.8 பில்லியன் யூரோ சேமிப்பு திட்டம் சமூக செலவினங்கள் கட்டுப்பாடு, சமூக மாதிரி மறு வடிவமைப்பு, 2 விடுமுறை நாட்கள் நீக்கப்படல், அரசியல்வாதிகளின் சலுகைகள் குறைக்கப்படல் என்பவை பற்றியும் கருத்து வெளியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரான்சின் அரசியல் சூழல் பெரும் பதற்றத்திற்கு உரியதாக இருக்கிறது. செப்டம்பர் 23 அன்று தேசிய சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்படும் என யோன்-லூக் மெலோன்ஷோன் அறிவித்துள்ளார். அத்துடன் செப்டம்பர் 10 அன்று நாடளாவிய பொது வேலை நிறுத்தத்துக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 10 அன்று நடைபெறவிருக்கும் வேலை நிறுத்தத்தில் SNCF, டாக்ஸிகள், மருந்தகங்கள், மருத்துவமனைகள் என்பனவற்றுடன் பாடசாலைகளும் தொடக்கத்துடன் இணைந்த போராட்டமாக அமையவுள்ளது. பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரோ ஜூலை மாதத்தில் அறிவித்த பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு தொழில்துறை சங்கங்கள் செப்டம்பர் 10 அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த வேலை நிறுத்தம் சமூக வலைத்தளங்களில் துத் புளோக்கே, எல்லாவற்றையும் முடக்குவோம் என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த வேலை நிறுத்தம் பல்வேறு துறைகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸ் செயின் நதியில் 4 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் பிரெஞ்சு விசாரணையாளர்கள் முக்கிய சந்தேக நபரை கண்டறிந்துள்ளனர். சுவாசிலு ரூவா பகுதியில் ஆகஸ்ட் 13 அன்று 4 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. பிடிக்கப்பட்ட சந்தேக நபர் 20 வயதுடைய ஓர் இளைஞர், வட ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் வீடில்லாதவர் என கருதப்படுகிறார். 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு விசாரித்த பின்னர் கிரைத்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 4 கொலைகளிலும் இவரது பங்கு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கூட்டாக நடத்தப்பட்ட கொலைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் துல்லியமான அடையாளம் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நபர் செயின் நதிக்கரையில் வீடில்லாமல் வாழ்ந்து வந்ததாக நம்பப்படுகின்றது. இவர் தன்னை பற்றியும் குற்றச்சாட்டுக்கள் பற்றியும் இதுவரை எதுவும் பேசவில்லை. இவரது வழக்கறிஞரும் பொதுவில் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். 21 வயது அல்ஜீரியாவை சேர்ந்தவர், வீடில்லாதவர். 26 வயது துனிசியாவை சேர்ந்தவர், வீடில்லாதவர். 48 வயது பிரெஞ்சு நாட்டவர், கிரைத்தையினை சேர்ந்தவராக இருக்கின்றார். ஆகஸ்ட் 11 இவர் காணாமல் போனார். 21 வயது அல்ஜீரியாவை சேர்ந்தவர், சுவாசிலி ரூவாவில் வசித்து வந்தவர். ஆகஸ்ட் 7 காணாமல் போனார். 2 உடல்களில் கழுத்து நெரிக்கப்பட்ட அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளன. மற்றொரு உடலில் சந்தேகத்திற்கிடமான காயம் இருந்திருக்கிறது. அதன் காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. சிசிடிவி கேமராக்கள், காட்சிகள், தொலைபேசி பதிவுகள், சாட்சிகள் மூலம் சந்தேக நபர் பலியானவர்கள் காணாமல் போன நேரத்தில் ஆற்றங்கரையில் இருந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 5 இவர் ஒரு பலியானவரின் அடையாள அட்டையை வைத்திருந்ததால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஆனால் அப்பொழுது அந்த நபர் காணாமல் போனதாக அறிக்கை வெளியிடப்படவில்லை. அதனால் திருட்டு பொருள் வைத்திருத்தல் குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இவர் வாகன திருட்டு குற்றச்சாட்டிலும் சம்பந்தப்பட்டுள்ளார். செப்டம்பரில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். 2வது சந்தேக நபர் ஒருவர் ஆகஸ்ட் 22 கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். வல்துமான் பகுதி மக்கள் இந்த கொடூர கொலைகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சந்தேக நபரின் கைது செய்யப்பட்டமை இந்த கொலைகளுக்கு விளக்கம் கிடைக்கும் என நம்பிக்கை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் பூங்கா குளத்தில் மூழ்கி உயிரிழந்த பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. பாரிஸின் ஒர்லி நகரத்தில் பூங்கா ஒன்றில் 3-4 வயதுடைய 2 குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பிரான்ஸ் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த துயர சம்பவம் ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை மாலை நிகழ்ந்துள்ளது. ஒர்லியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்றுவிட்ட சகோதரர்களான அந்த 2 குழந்தைகளும் வீட்டின் அருகே உள்ள பொது பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென அவர்களை காணவில்லை என பெற்றோர் தேடியுள்ளனர்.
இறுதியில் பூங்காவில் இருந்த ஒரு அலங்கார குளத்தில் இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் குழந்தைகளை சுவாசிக்க வைப்பதற்காக கடுமையாக போராடினார்கள். ஆனால் அவர்களது முயற்சிகள் பலனளிக்கவில்லை. குளிப்பதற்கு முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு சிறிய அலங்கார குளத்தில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பது சோகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்த முழுமையான விசாரணையை கிரைத்தை நகர காவல்துறையினரும் அரச வழக்கறிஞர் அலுவலகத்தினரும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த துயர சம்பவம் பிரான்சில் இந்த கோடை காலத்தில் அதிகரித்து வரும் நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்களின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13 வரை பிரான்சில் 16 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இது கடந்த 2024ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் 6 பேராக மட்டுமே இருந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோடையில் மாத்திரம் 268 பேர் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். இந்த 2 குழந்தைகள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இதே மாவட்டத்தில் 14 வயது சிறுவன் ஒருவன் மான் ஆற்றில் மூழ்கி இறந்திருக்கிறார். அதற்கு முன்னர் 11 வயது சிறுவன் ஒருவரும் பூங்கா குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த தொடர் சம்பவங்கள் நீர் நிலைகளுக்கு அருகே குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பொழுது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் எடுக்க வேண்டிய உச்சக்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒரு வலிமிகுந்த நினைவூட்டலாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் பல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.